21வது வருஷம் இல்லை, அது ஏன் நம்ம நினைக்கிறோம்? இன்னும் பகவான் கொடுக்குற இயர்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னும் பாடிட்டு இருக்கோம், இல்லைன்னா கலை விழா நடத்திட்டு இருக்கோம். அது பகவான்கிட்ட விட்டுட வேண்டியது. 21, 41, 31 இதெல்லாம் அவன் கையில் இருக்குது. நாம் எதுவும் நினைக்க வேண்டாம். முடிஞ்சதோடு முடிஞ்சது. அடுத்த வருஷம் பகவான் அனுகிரகிச்சேன்னா வந்துவேன். பகவானோட கிருபை தான். அதனால எல்லோருக்கும் என்னுடைய என்ன விண்ணப்பம் என்னன்னா, கலைக்காக நம்ம செய்யணும் தவிர தேவையில்லாமல் ஏதோ நம்ம கலாச்சாரங்கள் எல்லாம் மறைந்து அது வேறு விதமாக போயிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் தான் இப்போ ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. அது வேணான்னா அது போட்டோம். இது இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி என்னென்னா, இப்போது நீங்கள் கிளாசிக்கல் கேட்கணும்னா கிளாசிக்கல் அது கேட்டுன்னு ரசிக்கிறதுக்கும் வரதுனால எங்களை போல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாழணுங்கிற ஆசை, கச்சேரி பண்ணணுங்கிற ஆசை. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காது. அதனால் நீங்கள் அதுக்கு நல்லா இது பண்ணுங்க. பசங்களும் இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட்டும் வெஸ்டர்ன் பாட்டும் வெஸ்டர்ன் ஸ்டைலும் தான் எல்லாம். இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு நான் 5 வயசுலேருந்து நான் படிச்சுட்டு இன்றைக்கும் படிச்சுட்டு தான் இருக்குது. எதுவும் முடியாத ஒரு இது. அந்த இதை தெரிஞ்சுட்டு நீங்களும் அந்த பசங்களும் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். இது சும்மா வராது. கடையில் போய் வாங்க முடியாது இது. அதனால் இது கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டெடிக்கேஷன் இருந்தால் தான், இல்லைன்னு நடக்காது. ஒரு 10 மாதத்துக்குள்ளே கச்சேரி பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் நடக்கவே நடக்காது. இப்போ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட தைரியம் இல்லைன்னு நான் சொன்னது சும்மா வெறுமனே இல்லை, அது மனசில் இருந்து சொல்கிறது. அது செஞ்சால் தான் அதுக்கு பலன் உண்டாகும். இப்போ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பகவான் குரு கடாட்சத்தால் எல்லாரையும் மனசில் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு பண்ணதுனால எல்லாருக்கும் சந்தோஷமாக முடியறது. அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்னால் சுத்தமாக இருக்கணும். வர 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 வேறு எதுக்கெல்லாம் போகிறது, அது பற்றி ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் வேணும். ஆனால் சங்கீதம் நாடகங்கிறது ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஏன்னா நாடகத்தில் இருக்கிற அந்த பற்றுமை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க திறமையை உடனே காமிக்கணும், உடனே ரிசல்ட் வரும். சினிமா அப்படி இல்லை, எடிட் பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். சினிமா குறைய சொல்லலை, நான் அதில் தான் வளர்ந்ததில்லை, வாழ்ந்தது. ஆனால் குறையில்லை, பட் அது வேற கதை. இது ஒரு ஸ்டேஜில் அவங்க நடிக்கிறதுன்னா ஒவ்வொருத்தரும். என்னோட அப்பா ஒரு ட்ராமா நடிக்கிறார், அதனால எனக்கு தெரியும் என்னன்னு. அதனால சொல்கிறேன் நான். அவர் இந்த இடத்துல மனிதன் ஒரு மலையாள ட்ராமா பண்ணிட்டு TK பிரதர்ஸ் அந்த மனிதன்னு அந்த ட்ராமாவை எடுத்தது இதே இடம், இந்த காமராஜ் இடத்துல. அப்போ கோட்டா இதெல்லாம் பில்டிங் கிடையாது, எத்தனையோ வருஷம் முன்ன. அப்போ அந்த மாதிரி நடிகர்கள் அவங்களுடைய திறமையே நேராக காமிச்சுண்டு அதில் புகழ் பெற்றவங்க நிறைய இருந்தாங்க. இப்போ இருக்காங்க, அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி சினிமாவுக்கு தான் கூட ஜாஸ்தி, அது இல்லாமல் டிவியில் தான் எல்லாம் மூழ்கிட்டு இருக்கட்டும். பட் ஆக்சுவலி என்னுடைய ரொம்ப ரிக்வெஸ்ட் என்னன்னா, தேவையில்லாமல் கொலை, இது கத்தி எடுத்து காமிக்கிறது, ரத்தத்தை எடுக்கிறது, எதிரியை எப்படியாவது அடிச்சு கொன்று, இல்லைன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. செஞ்சோன்னா என்ன ஆகும் தெரியுமா? பசங்களுக்கு அந்த பிரெயினில் அதை போய் மாட்டின உடனே வேண்டான்னா கூட திடீர்னு ஒரு கோபம் வரும்போது அது வந்துடும். அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சாத்விகத்துவம் வரணும். அதாவது சாந்ததை வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தினமும் இப்போ பார்க்கறது என்ன, கத்தி குந்தம் இதெல்லாம் தானே காமிக்கிறது. அது காமிச்சுன்னா எப்படி வரும்? வரவே வராது. அப்போ நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது சமாதானமாக இருக்கணும்னா பொறுமையான சங்கீதம், அதில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சங்கீதம் இருக்குது, அது பண்ணுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. எக்ஸசைஸ் சங்கீதம் இருக்குது. சமாதானமாக சரீரத்துக்கும் உடம்புக்கும் எந்த விதமான கெடுதலும் வராதது சங்கீதமும் இருக்குது. சங்கீதத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது சங்கீதம் வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. அதுதான் இப்போ போயிட்டே இருக்குது. எல்லாரும் நல்லது, அது எக்ஸசைஸுக்கு நல்லது, ஆனால் சங்கீதத்துக்கு நல்லதில்லை. ஓகே, ரொம்ப ஒரு சந்தோஷமான காலை பொழுது இது. மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், டர்ன்கி அண்ட் எங்கள் அப்பாஸ் இவர்கள் மூவரும் இணைந்து நடத்தும் இந்த பொங்கல் கலை விழா எக்ஸிபிஷன் சுற்றி பார்த்தேன், எல்லா ஸ்டாலையும் பார்த்தேன்.
ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ரொம்ப லைவ்லி ஐட்டம்ஸ்லாம் நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த நிகழ்ச்சிக்கு திஸ் இஸ் கோயிங் அப் டு 20th வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி அப்பாஸ் கார்த்திக் அவர்கள் வழங்குகிறார்கள். எங்களுக்கும் ரொம்ப எங்கள் ட்ராமாவும் இருக்குது. எங்கள் கிரேசி கிரியேஷன்ஸ் ட்ராமாவும் 20th அன்றைக்கி லாஸ்ட் டே ஃபினாலே வந்து எங்களோட ட்ராமா இருக்குது. இன்றைக்கி ஜேசுதாஸ் கச்சேரி இருக்குது, ராஜேஷ் வைத்யாவோட வினை இசை இருக்குது. அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமானது ஒரு முயற்சி இது. இது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து இது இன்னும் டெவலப் ஆகி லைக் புக் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வாட்டி வந்து ட்ரேட் சென்டரில் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய லெவலில் நடக்கணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். டு எவ்ரிபடி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா. முதலில் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே காமராஜ் மெமோரியல் ஹாலில் பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. பொங்கல் சாஃப்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ரொம்ப அழகாக இருக்குது. நான் போய் பார்த்தேன் உள்ள. ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் என்னுடைய ஆசை. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிக் மேலா வெஞ்சர் அண்ட் medracityproperties.com பெருமையுடன் வழங்கும் பொங்கல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். இது வந்து காமராஜர் மெமோரியல் ஹாலில் ஜனவரி 11 20 வரைக்கும் நடக்குது. இந்த ஷோ எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், கிட்ஸ் ஜோன் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் கோர்ட். இந்த இடத்துல வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணலாம். 5 to 50% வந்து மெகா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொங்கலுக்காக நீங்கள் எங்கேயும் போயிட்டு உங்களோட கன்சியூமர் ப்ராடக்டை நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா வித ஷாப்பிங் அனுபவமும் இங்கே நீங்கள் பண்ணலாம். ஸோ சென்னையில் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோடு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு வரப்பிரசாதம்.